Hi friends, welcome to Top 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து தமிழில் 7th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழமொழி 400 தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 நூல்கள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னென்னா நாலடியார், நான்மணிக்கடிகை, திரிகடுகம். ஸோ இந்த 3 நூல்களுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யாராவது வீடியோ பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நூல் பார்த்தீங்கன்னா பழமொழி 400. கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பழமொழி 400 பொதுவான தகவல்கள். பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் மூன்றுரை அரையனார். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் மூன்றுரை அரையனார். மூன்றுரை அரையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர் 4ஆம் நூற்றாண்டு. மூன்றுரை அரையனார் எந்த ஊரை சேர்ந்தவர்? எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர் 4ஆம் நூற்றாண்டு. மூன்றுரை அரையனார் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் சமண சமயத்தை சேர்ந்தவர். மூன்றுரை அரையனார் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர். 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பழமொழி 400. பழமொழி 400 என்பது 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. பழமொழி 400இல் உள்ள மொத்த பாடல்கள் எத்தனை? ஆன்சர் 400 பாடல்கள். பழமொழி 400 என்பது எந்த பாவகையால் ஆனது? ஆன்சர் வெண்பா வகை. பழமொழி 400 எந்த பாவகையால் ஆனது? ஆன்சர் வெண்பா. மூன்றுரை என்பது ஊர் பெயர். மூன்றுரை அரையனாரில் மூன்றுரை என்பது அவருடைய ஊர் பெயர். அரையன் என்பது அரசன் அல்லது புலவரினுடைய குடிப்பெயர். மூன்றுரை அரையனாரில் மூன்றுரை என்பது ஊர் பெயர். அரையனார் அப்படின்னா அரசன் அல்லது புலவரினுடைய குடிப்பெயரை குறிக்கும். மூன்றுரை அரையனார் என்பது மூன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம் அல்லது அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம் என்ற கருத்துக்கள் வந்து புலப்படுது. 6th பழமொழி 400 பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. பாடல் பார்க்கலாம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் என்ற பாடல் வரியை இயற்றியவர் வந்து மூன்றுரை அரையனார் என்ற வரி இடம்பெற்ற நூல் வந்து பழமொழி 400. அதில் அதிகமாக நம்மளுக்கு இந்த லாஸ்ட் லைன் வந்து கேட்பாங்க. ஆற்றுனா வேண்டுவது இல் என்று சொன்னவர் யார் அப்படின்னு. மூன்றுரை அரையனார். எந்த நூலில் வந்து இந்த வரி இடம்பெற்று இருக்குன்னா பழமொழி 400ல. கல்வியின் சிறப்பு பற்றி கூறும் நூல் வந்து பழமொழி 400. கல்வியின் சிறப்பை பற்றி கூறுவது பழமொழி 400. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என்னும் பாடல் அமைந்த நூல் பழமொழி 400. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என்னும் பாடல் அமைந்த நூல் பழமொழி 400. பழமொழி 400 எந்த நூல்களுள் ஒன்று? ஆன்சர் 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. பழமொழி 400 என்பது 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஆற்றுணா வேண்டுவது இல் என்பதன் பொருள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பது. ஆற்றுணா வேண்டுவது இல் என்பது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். ஆற்றவும் என்பதன் பொருள் நிறைவாக. ஆற்றவும்னா நிறைவாக. ஆற்றுணா அப்படின்னா வழிநடை உணவு, அதாவது கட்டுச்சோறு. ஆற்றுணா அப்படின்னா வழிநடை உணவு. தமவேயாம் அப்படின்னா தம்முடைய நாடுகளை. தமவேயாம் அப்படின்னா தம்முடைய நாடுகளை. நாற்றிசை என்பதை பிரித்து எழுதுக. ஆன்சர் 4 கூட்டல் திசை. நாற்றிசை என்பது 4 கூட்டல் திசை என வரும். ஆற்றுணா என்பதை பிரித்து எழுதுக. ஆன்சர் 6 கூட்டல் உணா. ஆற்றுணா அப்படின்னா 6 கூட்டல் உணா என பிரியும். 7th புக்கில் 7வது இயலில் விருந்தோம்பல் வந்திருக்கு. ஸோ அதில் பார்க்கலாம். மூன்றுரை அரையனார் பற்றின குறிப்புகள். தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் முதன்மையானது வந்து விருந்தோம்பல். பாடல் வரி. மாறியொன்று இன்றி வருந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால் ஒன்றுரா முன்றிலே இல் என்ற பாடல் வரியை இயற்றியவர் வந்து மூன்றுரை அரையனார். இதில் மாறி என்பதன் பொருள் வந்து மலை. வரந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த. புகாவாக அப்படின்னா உணவாக. மடமகள் அப்படின்னா இளமகள். மணமகள் என்பதன் பொருள் இளமகள். நல்கினாள் என்பதன் பொருள் கொடுத்தாள். நல்கினாள்னா கொடுத்தாள். மூன்றில் என்பதன் பொருள் வீட்டின் முன் இடம். திண்ணை. இங்க இடத்துல வந்து திண்ணை வந்து குறிக்குது.
ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும் நூல் வந்து பழமொழி 400. பாரியின் மகள்கள் வந்து அங்கவை சங்கவை. ஒன்றுரா முன்றிலோ இல் என்பதன் பொருள் ஒன்றுமில்லாத வீடு எதுவுமில்லை என்பது. ஸோ இந்த பாடல் வரி வந்து இன்னொருக்க பார்க்கலாம். மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகருக்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினால் ஒன்றுரா முன்றிலோ இல். இதில் மாறி அப்படின்னா மலை, வரந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த, பாரி அப்படின்னா வந்து மலை, மாறினா மலை, பாரினா வள்ளல், பான் மகருக்கு அப்படின்னா மகள்கள் அங்கவை சங்கவை. அதே மாதிரி புகாவாக அப்படின்னா வந்து உணவாக, மடமகள் அப்படின்னா இளமகள், இளமகள் அங்கவை சங்கவை பாரினுடைய மகள்கள். அதான் இந்த வரியில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படின்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது அர்த்தம். ஸோ வரி வந்து முக்கியம். வரி கொடுத்து நம்மளுக்கு இந்த வரி எந்த நூலில் இடம் பெற்றிருக்குன்னு கேட்கலாம். இல்லை இந்த வரியவே பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டு மாதிரி கூட ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கோடிட்ட இடங்களை நிரப்புக அந்த பேட்டர்ன்லையும் கேட்கலாம். ஏன்னா நமக்கு நூல் பெயர் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ நூல் பெயர் இடம்பெற்ற அந்த வரிகள்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மனப்பாட செயலாம் வந்து தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பழமொழி 400 முக்கியமான பாடல் வரிகள் வந்து இருக்குது. அதாவது இதுவரையும் அடிக்கடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட முக்கியமான பாடல் வரிகள். இந்த வரி எதில் கேட்டாலும் எத்தனை தடவை கேட்டாலும் அதுக்குரிய ஆன்சர் வந்து ஆசிரியர் கேட்டாங்கன்னா 3 அரையனால், நூல் கேட்டாங்கன்னா பழமொழி 400. சரிங்களா? வரிகள் வந்து படிச்சுக்கோங்க. ஆற்றுனா வேண்டுவது இல், கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம், நுணுலுந்தன் வாயார் கெடும், நுணலுந்தன் வாயார் கெடும், கற்றலின் கேட்டலை நன்று, பாம்பறியும் பாம்பின் கால், முள்ளினால் முள் களையும் மாறு, நிறைகுடம் நீர் தழும்பிலில். ஸோ இது வந்து முக்கியமான பாடல் வரிகள் பழமொழி 400ல் இதுவரையுமே நம்மளுக்கு கேட்கப்பட்ட வரிகள். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதை மட்டுமாவது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பழமொழி 400ல் இருக்க குறிப்புகள்லாம் வந்து பார்த்தோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம இதோட 4 பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து நாலடியார் வந்து பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகை வந்து பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து திரிகடிகம் வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 வீடியோமே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நூல்கள் தானே, இவ்வளோ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து படிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ எதுவும் எந்த இடத்துலையும் வந்து குழப்புற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போதே நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. சிலவே ப்ளேலிஸ்ட்டில் வந்து நம்ம எல்லாமே சேர்த்து வந்து தரோம், நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஏதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ.